வீட்டுக்குள்ளதான் இருக்கான். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரிய வேணும். நான் தான் சத்தியமூர்த்தி. பல அரசியல்வாதிகள் தேர்தலை நடத்த விடாம பண்ண சத்தியமூர்த்தி. உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் நம்பிக்கை இருந்த சத்தியமூர்த்தி. இந்த அரசியல்வாதிகளால 40 பேர் கண் முன்னாடி எழுந்து போனதை பார்த்து சத்தியமூர்த்தி. டாக்டர் ஆயிடலாம், MBBS படிச்சிருந்தா டாக்டர், இப்ப MS படிச்சா டாக்டர்ன்றதே ஒத்துக்கும். 1947 ஒரு PUC பேங்க் மேனேஜர் ஆயிட முடியும். 77 பிகாம் படிச்சிருந்தா மேனேஜர் ஆயிடும். இப்ப MBA படிக்க வேண்டியது. என்ன தகுதி? 21 வயசு தான் தகுதி. 21 வயசு ஆனா போதுமா? யார் வேணாலும் MLA ஆக்கிடலாமா? எருவ மாட்டுக்கு தான் 21 வயசு ஆகுது. எலெக்ஷன்ல நிறுத்திடலாமா? ஒரு தகுதி வேணாமா? அதுக்காக நான் படிப்ப தகுதியை வைக்கணும்னு சொல்ல. மிகப்பெரிய ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் அயோக்கியத்தனம் எல்லாத்தையும் பண்றவன் படிச்சுட்டு அரசியலுக்கு வரவன் தான். சரி, காமராஜ் மாதிரி படிக்காத ஆள் வரட்டோம்னு பார்த்தா காமராஜ் படிக்கலைங்கிறத ஞாபகம் வச்சிருக்கோமே தவிர அவர் நல்லவருங்கிறத மறந்து போங்க. சரி, காமராஜ் மாதிரி தேர்தல் நினைக்கிற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோமா? முடியாது இல்லையா? சரி, கல்யாணம் பண்ணலாம். 2 புள்ளதான் பெண்கள் வச்சுக்கோமா? அதுவும் முடியாதா? பெத்த புள்ளையில ஒரு புள்ளைய ராணுவத்தில் அனுப்பிடணும். எவன் குடும்பத்தால் ராணுவத்தில் இருக்கணும் அவன் மட்டும்தான் தேர்தல் அடிக்கலாம்னு வச்சுக்கோமா? வாழ்க்கையில எல்லாத்துலயும் எல்லாரும் படிப்படியா தான் முன்னேறி வரும். அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன்ல 2 தடவை மந்திரியா இருந்தாலும் முதல் மந்திரி ஆகலாம்னு வச்சுக்கோமா? பெரிய விஷயமும் ஒரு புள்ளியில தான் தொடங்குது. ஆனா இது மட்டும் ஒரு புள்ளியிலேயே முடிச்சு போகுது. ஏன் பாதி பேர் ஓட்டு போட வர மாட்டேங்கிறாங்க? தேர்தலில் நிக்கிற எவருமே